பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 54:15. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ. அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாய் பலர் கூடி கூடி பல காரியங்களை திட்டமிடலாம், பேசிக்கொள்ளலாம். பல காரியங்களை அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு எதிராக நிற்கிறவர்கள் சமாதானமாகி நம்முடைய பட்சத்திலே நம்மோடு கூட வந்து ஒப்புரவாகி கொள்வார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நமக்கு விரோதமாய் கூடுகிற ஜனங்களை குறித்து நாம் ஒருபேதும் கவலைப்பட வேண்டாம். அவர்களை குறித்து நாம் பாரப்பட வேண்டாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் போல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவரே அவர்களை நம் பட்சத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகவே இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் காணப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இங்கே தாவீது எழுதுகிறார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் நான் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன் என்று தாவீது ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார். நான் பயப்பட மாட்டேன் என்று உறுதியாய் இருந்தார். எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவர் எனக்காக துணை நின்று யுத்தம் பண்ணுவார், நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாய் தாவீது எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 48 வசனம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவரே ஆண்டவராகிய தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். ஆண்டவர் தான் என்னை விலக்கி விடுவிக்கிறவர். மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி என்று எழுதுகிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மை அவர்களுக்கு மேலாக ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். கொடுமையான எல்லா மனுஷருக்கும் நம்மை தப்புவித்து விடுவித்து காத்து கொள்வார். ஆகவே எந்த கொடுமை செய்கிற மனுஷரை குறித்து நாம் பயப்படவே வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தில் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தெளிவாக எரேமியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்.
ஆண்டவர் நம்மை சத்துரு மேற்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாத்து நம்மை மீட்டு ஆண்டவர் அதிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். அவரை மாத்திரம் நம்பி இருப்போம். அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க. அவர்கள் என்னை மேற்கொள்ள நான் விடமாட்டேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். ரோமர் 8:31 சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது யாருமே நமக்கு விரோதமாய் எழும்பவே முடியாது. நமக்கு விரோதமாய் யாரும் எழும்ப மாட்டார்கள். காரணம், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி யாரும் நமக்கு எதிராக எழும்ப முடியாது என்ற தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த காலை வேளையில நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தராகிய தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு எதிராக வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது எந்த மனிதனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த மனிதனும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை மாத்திரம் நம்புவோம். நீர் மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. ஆண்டவரை உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் என்று தைரியமாய் நாம் முன்னேறி செல்வோம். நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாய் நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் என்னை ஒன்றுமே செய்ய விட மாட்டார். அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் முன்னேறி செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில பலருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளிலே பலர் அவர்களுக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது அவருடைய வாழ்க்கையிலே புகுந்து எப்படியாவது அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்று பல சூழ்நிலைகளிலே ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் ஒரு கூட்டம் கூடி அவர்கள் பல ஆலோசனைகளை எல்லாம் செய்வார்கள், சதி திட்டங்களை தீட்டுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீர், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று. இன்றைக்கு ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு எதிராக கூட்டம் கூடுகிற ஒரு மத்தியில் ஆண்டவர் தாமே அவர்களுடைய மனதை மாற்றி, எங்களுக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் எல்லாரும் எங்கள் பட்சத்தில் வந்து எங்களோடு சமாதானமாகிக் கொள்ள நீர் உதவிச்சு. அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் பயப்படாமல் முன்னேறி செல்ல உதவிச்சு. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.